கர்த்தருடைய வல்லமை மிகுந்த கிருபை நம்மை சூழ்ந்து பாளையம் இறங்கி பாதுகாக்கிறதுனாலே இந்த நாளிலும் அவருடைய அநாதை சிநேகத்தின்படி அவருடைய வார்த்தைகளை தியானிக்க அமர்ந்திருக்கிறோம். இன்றைய நாளினுடைய வேத பாடத்திற்கு ஆதாரமாய் இருக்கக்கூடிய ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமே. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். என்ன திரும்பவும் பயப்படுகிற ஆவி, அந்தபடியே நீங்கள் பயப்படுகிற ஆவியை பெறாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, திரும்பவும் பயப்படுகிறதற்கு. அப்ப ஏற்கனவே பயத்திலையும் இருளிலையும் நமக்கு தேவனுக்கு விரும்பாத காரியங்கள்லையும் இருந்த நாட்கள்ல இருந்து அந்த பயத்துல இருந்து கைப்பிடித்து தூக்கின அந்த தேவன் அடிமைத்தனத்தின் ஆவியை திரும்பவும் கொடுக்க கிடையாது. நீ இதுக்கு முன்னாடி பாவத்துக்கு பயந்த, அநீதிகளுக்கு பயந்த, அதுல இருந்து வரத்துக்குரிய மரணத்திற்கு பயந்த, அதற்கு அப்புறமேட்டு பிசாசுக்கு பயந்த, இப்போ அந்த பயத்துல இருந்து இப்ப நாம பயந்துகிட்டே நன்மை செய்யணும், பயந்துகிட்டே சபையினுடைய காரியங்கள்ல எல்லாத்துலயுமே ஈடுபடணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜாஸ்தியா இருக்கணும், கர்த்தர் அன்பு செய்யறதுதான் அவர் விரும்புறார். அந்த பயப்படுகிற ஆவிசா தரல அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அவர் நம்மளை கடவுளே அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு ஜெபிக்கிறதற்காகவோ, நம்மளை எப்போதுமே அவர் ஒரு மேன்மையான ஸ்தானத்திலையும் நம்ம கீழான ஸ்தானத்திலையும் வைத்து பார்ப்பதற்கு தேவன் ஒரு காலம் விரும்பவே இல்லை. அவர் அப்பா பிதாவேன்னு சொல்லி ஒரு இன்டிமெசியோட, ஒரு நெருக்கமான ஒரு உறவோட இருக்க வேண்டும் என்பதை தேவன் நமது மத்தியில காண்கிறவராய் இருக்கிறார். அப்போ அதன்படி நாம பாக்குறப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்த புத்திர சுபிகாரத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே இன்றைய நாளிலே ஆவியானவர் பேசக்கூடிய செய்தியாய் இருக்கும். ஏன்னா நாம எத்தனையோ விதமான விதத்துல நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையும் விசுவாச வாழ்க்கையுமே நாம கொண்டு சொல்றோம். ஆனா தேவன் விரும்பக்கூடியது புத்திர சுபிகாரத்தின் ஆவியோடு கூட நீங்க இருக்க வேண்டும் என்பதை மிக மிக முக்கியமாய் விரும்புகிறார். இதே 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போமே. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆமென். இப்ப நாம காத்திருக்கிறதே அதுக்காக மட்டும்தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுடைய 2ஆம் வருகையிலே அவரோடு கூட சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர்களாய் நாமும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்திர சுபிகாரத்தின் ஆவியை நமக்குள்ளாரே கொடுத்தவராய் இருக்கிறார். அந்த புத்திர சுபிகாரம் வரணும்ன்றதுக்காக தான் காத்திருக்கிறோம். அதற்காக தான் நாமளும் நமக்குள்ளார தவிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் சேர்த்து வாசிங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம 15வது வசனத்துல வாசித்தப்ப ரோமர் 8:15 வாசித்தப்ப புத்திர சுவிகாரத்தின் ஆவியர் பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி வாசித்தோம். அதற்கு அடுத்தது புத்திர சுவிகாரத்தின் ஆவி வருவதற்கென்று நமக்குள்ளே தவித்திருக்கிறோம் என்பதை வாசித்தோம். இப்போ நமக்கு புத்திர சுவிகாரர் ஆகும்படிக்கு முன் குறித்திருக்கிறார். இதுதான் நமக்குரிய பூரண ரட்சிப்பிற்குரிய அடையாளமாய் தேவன் இந்த நாளில நமக்கு அச்சாரமாய் வைக்கிறதாய் இருக்கிறது. ஏன்னா அவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு முன்குறித்திருக்கிறார். ஏற்கனவே நம்மளை ஒரு ஆவிக்குரிய விதத்துல நம்ம தெரிந்தெடுக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு தெரியாத ஒண்ணுல ஏதோ கொஞ்சம் தெரிந்து ஏதோ ஒன்ன பற்றி சொல்லணும்ன்றதுக்கு இல்ல, நமக்கு முழுசா இது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறவரா இருக்கிறார். ஏன்னா இதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மேல் நாட்டவர்கள் வேதாகம நாட்கள்ல பாரம்பரிய பழக்கத்தை புரிந்து வந்தாங்க. அவங்க புத்திர சுவிகாரம் என்ற வார்த்தையை
அவங்களுக்கு பயன்படுத்துதல் அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறது அப்படின்னா, இந்த ஆங்கில வாழ்க்கையிலயோ அல்லது யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கோ இந்த வேதாகமத்தை கிரேக்க மொழியில இருந்து ஆங்கிலத்திலேயோ மற்ற மொழிகள்லயோ மாற்றும் பொழுது அந்த புத்திர சுவிகாரம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஹியோ தேசியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையில இருந்து அந்த கிரேக்க பதத்திற்கு இவர்கள் மொழியாக்கம் பண்ணினது புத்திர சுவிகாரம். அந்த புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நாள், நாளிகை, அந்த நேரம், இதற்காகத்தான் நாம காத்திருக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். இன்னைக்கே நமக்கு அந்த ஆவியை கொடுத்துட்டார். அந்த ஆவியை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த புத்திர சுவிகாரத்தை நாம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆவியும் தவித்து கொண்டு இருக்கிறது. அவர் வருகிற பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே புத்திரர்களாய் அவரோடு கூட நாம் போகணும் அப்படிங்கிறதற்காக தான் இவைகளும் காத்திருக்கிறது. புத்திர சுவிகாரம் என்று மொழிபெயர்க்கப்பட்ட இந்த வார்த்தைக்கு நமக்கு ஹியோ தேசியா என்ற பதம் வந்து வயது வந்த நிலையில அடைந்த ஆண்களுக்கென்று பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா எபேசியர் 1:5-14 வாசிங்களேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஏன்னா நம்ம வந்து இன்னமும் ஆவிக்குரிய விதத்துல தூங்குகிறவர்களாகவோ, ஆவிக்குரிய விதத்துல இன்னும் இந்த உண்மையை அறிந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறதாகவோ தேவன் நம்மை விரும்பவே இல்லை. நீங்க புத்திரர் ஆகும்படி, ஏன்னா ஒரு புத்திர சுவிகாரம் அப்படிங்கிறது மேலை நாட்டுல கொடுக்கப்படுது அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விழாவாகவே எடுத்து கொண்டு வந்து வைப்பார்கள். அப்படி விழாவாக எடுத்து கொண்டு வைக்கிறப்போ தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைய இது நாள் வரைக்கும் அவன் சின்ன பிள்ளையா இருந்தான், அவனை வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து எனக்கு ஈக்குவலா மாத்துறேன், எனக்கு ஈக்குவலா என்னுடைய பெயர் எல்லாமே எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சோ அந்த பெயர்ல ஈவன் இனிமே என்னுடைய மகனுடைய பெயர்கள் பயன்படுத்தப்படும். அப்படி பயன்படுத்துறப்ப என்னுடைய பெயருக்கு நீங்க எந்த இடத்துல எப்படி இப்படி எல்லாம் மரியாதை கொடுத்தீங்களோ அதேபடி என்னுடைய பிள்ளையினுடைய பெயருக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படிங்கிறதுல இந்த மரியாதையினுடைய டிராவல் கரெக்டா அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகும். அப்படி சுவிட்ச் ஓவர் ஆகிறப்போ தகப்பனுடைய மரியாதையிலிருந்து அப்படியே பிள்ளைக்குரிய மரியாதைக்கு அப்படியே மாறும். அந்த சுவிட்ச் ஓவர் ஆகக்கூடியதான் புத்திர சுவிகாரம். இதுவரைக்கும் தேவன் வந்து இந்த பூமியை ஆளுகிறார் அப்படிங்கிற மாதிரி, எல்லாற்றையும் ஆளுகை செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எண்ணத்துல இருந்தாலும் அந்த ஆளுகைகளுக்கு எல்லாவற்றிற்கும் நாம உட்பட்டவர்களாய் இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். நமக்கு புத்திரர் ஆகும்படிக்கு முன்குறித்த தேவன் நம்மை உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். நம்மை பிரகாசிக்க பண்ணணும். என்னுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை இவன் தான் அப்படிங்கிறதுல சொல்லி அதை பிரகாசிக்க பண்ணணும். கலாத்தியர் 4:2 வாசிப்போமே. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். ஆமென். எபிரேயர்ல இருக்கக்கூடிய பாரம்பரியத்துல இருக்கக்கூடிய ஆட்களையும் இப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவன் அப்பா தன்னுடைய பிள்ளை ஒரு வயது நிரம்பினவனாய் வரும் வரைக்கும் அவர்களுக்கு அந்த உரிமை பாத்தியம் கொடுக்கப்பட்டதா இருக்காது. அது வரைக்கும் ஒரு அடிமை அவங்க வீட்டுல எப்படி இருந்தானோ அதே மாதிரிதான் இந்த மகனும் அடிமைக்கு ஈக்குவலா அந்த விசாரணைக்காரன்ட்ட இருக்க வேண்டியதா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இவர்கள் அந்த தகப்பன் பிள்ளைக்குரிய அந்த புத்திர சுவிகாரத்தின் சடங்குகளுக்கு அப்புறமேட்டு இவர்கள் அந்த பாத்தியத்தை எல்லாவற்றையுமே அனுபவிக்க கூடியதா இருக்கும். தகப்பன் குறித்த காலம் வரும் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்படிந்தவராய் இருக்கிறார். வசனமுமே அழகா அப்படியேதான் சொல்லுது. அது வரைக்கும் அவன் கீழ்ப்படிந்தவனாய் இருக்கிறான். அப்ப எப்ப அவனை புத்திர சுவிகாரத்துல நியமிக்கிறாரோ
அப்போ அந்த புத்திர சுவிகாரத்தினுடைய அதிகாரத்தை எல்லாவற்றையுமே அவன் சிரசின் மீது அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. அப்ப டிரான்ஸ்பர் பண்றப்ப மறு நிமிஷத்துல இருந்தே அவன் அதிகாரம் படைத்தவனாகவும் சகலவற்றையும் ஆளுகிறவனாகவும் சகலவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவனாகவும் அவன் மாறக்கூடிய விதத்துல அவனுக்குரிய எல்லா காரியத்திலுமே அந்த தீர்மானங்கள் வைக்கப்பட்டதாய் இருந்துச்சு, தகப்பன் குறித்த காலம் வரும் வரைக்கும். அப்போ நம்மளுடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நாம ஞானஸ்தானத்துல அவரை தகப்பன் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் என்று சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நாமும் எப்போ ஆவியானவர் வந்து இறங்குறாரோ அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னது என்னிலும் மேலான காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் அப்படின்றப்போ அத இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில அவர் செய்த காரியத்தை காட்டிலும் மேலான காரியத்தை செய்யக்கூடிய விதத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோவான் 1:12 வசனத்தை வாசிப்போமே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு பாக்கியம் கொடுத்தார்னு சொன்னாலே கரெக்டா இருக்கும். இந்த வார்த்தையில அந்த வசனம் வந்து அது மொழிபெயர்க்கப்பட்டதா இருந்துச்சுன்னா அது பாக்கியம் பெற்றார்கள். ஏன்னா நாம அற்பரும் நீசரும் தேவனற்றவர்களுமாய் அலைந்து திரிகிறவர்களுமாய் நாம இருந்த நாட்கள்ல இருக்கக்கூடியதுல இருந்து கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்து அவருக்கு பிள்ளை என்று பாராமல் அவருடைய வேலைக்காரர்களில் ஒருத்தனா வச்சிருந்தாலே மகா பெரிய பாக்கியம். ஆனா தேவனுடைய பிள்ளை ஆகும்படிக்கு அவர்களுக்கு பாக்கியம் கொடுத்தார் என்று சொல்லி இருந்தாலே சால சிறந்ததா இருக்கும். ஆனா இதுல அந்த வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா தேவனுடைய பிள்ளை ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப ஞானஸ்தானத்தில ஒருவர் கர்த்தரோடு கூட நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இணைகிறேன் என்று சொன்னால் அவன் பிள்ளையாகும்படிக்கு பாக்கியம் கிடைத்ததை காட்டிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. அதனாலதான் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று வேதம் நம்மை சொல்லுகிறது. கர்த்தர் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்க கையில கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் பாம்புகளை மிதிப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், அவைகள் ஒன்றும் சேதப்படுத்தாது, வியாதிகளை கட்டளையிடுவீர்கள், அவைகள் எல்லாவற்றையும் பறந்து ஓடும். நீங்க யாருக்கெல்லாம் என்னது பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நானும் மன்னிப்பேன். எவைகளை எல்லாவற்றையும் இந்த பூமியில கட்டவிழ்ப்பீர்களோ அவைகளை எல்லாவற்றையும் பரலோகத்தில நான் கட்டவிழ்ப்பேன். எவைகளை நீங்கள் கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டவைகளா இருக்கும். எவைகளை நீங்கள் கட்டவிழ்ப்பீர்களோ அவைகளும் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டவைகளா இருக்கும். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவது அப்படின்னு பல விஷயங்கள்ல சகல அதிகாரத்தையும் ஒரு மனுஷனுக்குள்ளார திணிச்சு 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 வச்சிருக்கிறார். ஆனா அந்த அதிகாரத்தை நாம இன்னமும் பயன்படுத்தாம நான் பாவி இயேசுவே என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை இன்னும் மன்னிங்க ஆண்டவரே, இன்னும் உங்களுக்கு உத்தமத்தனமாய் நான் நடக்கிறதுக்கு இன்னும் என்கிட்ட ஏதாச்சும் இருக்குதா, என்னை திறந்து பாருங்கள், உமக்கு கேடானது ஒன்றும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவீதுடைய வசனங்களையே சொல்லி 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 நாம் உறங்குகிறவர்களாய் இருந்தா என்னைக்கு நாம் பிரகாசிக்கிறவர்களாய் மாறக்கூடியவர்களாய் இருப்போம். தேவன் பிள்ளைகளாகும்படிக்கு அவர் எத்தனை பேர்களோ, ஒருத்தர் 2 பேர்கள் எத்தனை பேர் நீங்க வரீங்களோ அத்தனை பேருக்குமே அந்த அதிகாரத்தை கொடுப்பேன். அந்த அதிகாரம் ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் இல்ல, சமநிலை பிரமாணத்துல எல்லாருக்கும் சரி சமமானவாய் பிரித்து கொடுக்கக்கூடிய தேவ ஆளுகைக்குள்ளாரே நம்மை வைத்தவராய் இருக்கிறார். எபேசியர் 4:1 வாசிப்போமே. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகி இருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஆமென். அப்போ இளைப்பாறுதலுக்குள்ளாரை பிரவேசிக்கிறதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் அப்படின்னா அவருடைய பிள்ளை ஆகும்படிக்கு இருக்கக்கூடிய வாக்குத்தத்தம், அவருடைய சுதந்திரவாளியாய் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தம், அவருடைய புத்திர சுவிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தம் நம்மேல் ஊற்றப்பட்டதாய் இருக்கிறது. அதை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அதை நாம பயன்படுத்தக்கூடியவர்களா, ஏதோ நான் புத்திர சுவிகாரத்தை நான் போக்கி விடாதபடிக்கு இனி எந்த பாவமும் செய்யாதபடிக்கு நான் ஒரு ஓரமா வெள்ளையும் சொல்லையுமா போட்டுக்கிட்டு நான் ஒரு ஓரத்துல உட்காந்துக்கிட்டு கழுத்துல நகை போடாம காதுல தோடு போடாம என்னது வேற எதுவும் செய்யாம வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிட்டு நான் ரொம்ப அமைதலா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கத்தக்கதான
ஒருவனும் அடையாமல் போகப்படுவதற்கு பயந்து இருக்க கடவோம். அப்போ நீங்கள் எழுந்து புறப்பட்டு போய் உலகம் எங்கும் நற்செய்தியை சொல்லுங்கள். அதுதான் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தது. அவங்களை யாருமே பயந்து ஒரு மூலையில உட்கார்ந்துருக்க சொல்லவே இல்லை. அவங்களை எல்லாத்தையுமே புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறதுலதான் தேவன் இருந்தார். அப்படி கிளப்பி விடுறதுக்கு தான் இன்னைக்கு நம்மளை தேவன், நீ என்னுடைய புத்திரன், நீ என்னுடைய புத்திரி, நீ என்னுடைய புத்திர சுவிகாரத்தினுடைய பிள்ளைகள், நீங்க பயந்திருக்க கூடாது. எதுக்கு வியாதியை பார்த்து பயப்படக்கூடாது, வேதனையை பார்த்து பயப்படக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கத்தை பார்த்து பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் என்னது இளைப்பாறுதலில் பிரவேசிக்கணும் அப்படின்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுக்காக நாம விழுந்து ஓடி நாம பிரயாசப்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். இதே எபிரேயர் புத்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம், 13வது வசனம், 14 வரைக்குமே வாசிக்கல. காலத்தை பார்த்தால் போதகர் ஆயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்கள் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமென். அப்போ நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியமுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்ப ஞானேந்திரமுடைய பூரண வயதுள்ளவர்கள் யாரா இருக்க முடியும்னா அவருடைய புத்திர சுவிகாரத்துக்கு ஏற்புடையவர்களாய். ஏன்னா புத்திர சுவிகாரம் இந்த பூலோகத்தினுடைய வழக்கத்தின்படி நமக்கு ஒரு பூரண வயது நிரம்பினவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கறவங்களா இருப்பாங்க. அந்த பூரண வயது வரைக்கும் வளர்ந்தவங்களா தான் இருக்க முடியும். காலத்தை பாக்குறப்ப இன்னும் சொச்ச நாட்கள்ல கூட நமக்கு ரொம்ப நாட்கள் இல்ல. அந்த நாட்களுக்குள்ளார கர்த்தருக்கு இந்த பூமிக்குள்ளார நம்ம நியாயம் தீர்க்க வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ திருஷ்டாந்தமான காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவைகளுக்கு மத்தியில இன்னமும் நான் இன்னும் சின்ன சின்ன காரியங்களுக்குள்ளார நான் கர்த்தருக்கு பிரமாணிக்கமா நான் இன்னைக்கு உபவாசம் இருந்துட்டேன் போதும், நான் இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் போதும், ஒரு அதிகாரம் வாசித்துட்டேன் போதும், நான் இன்னைக்கு ஆன்லைன் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணிட்டேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காரியங்கள்ல பால் உணவு உண்கிறவர்களை போல ஒரு எளிமையான முயற்சியையும் எளிமையான பயிற்சியையும் வச்சுக்கிட்டு என்னுடைய விசுவாசம் போதும் என்ற நிலைமைக்குள்ளார நாம் இருப்போமே ஆனால் பலமான ஆகாரத்தை உண்ணக்கூடிய ஞானேந்திரம் வயதுடைய பூரண வயதுள்ளவர்களாய் இன்னும் வரலன்னு அர்த்தம். ஞானேந்திரம் வயதுடையவர்களாய் வரத்தக்கதாய் நம்மளை பூரண வளர்ச்சிக்குள்ளார கொண்டு போய் சேர்க்க தேவ ஆவியானவர் இந்த வேளையில நம்மை நெருக்கி ஏவுகிறவராய் இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லுகிறதன்படியே, நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. ஏன்னா இது எல்லாத்தையுமே சுதந்திரிக்கிறவர்கள் அப்படிங்கிறது யாருன்னா வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள்ல 2 தாங்க முக்கியமானது. ஒண்ணு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார்ன்றது வாக்குத்தத்தம். இன்னொன்னு நான் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன்றது இன்னொரு முக்கியமான வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் அவர் என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு நான் புத்திர சுவிகாரத்தோடு இந்த பூமிக்கும் சகல பிசாசுகளுடைய பாளையத்துக்கும் அறிவிக்கப்பட்டவனாய் நான் அன்னைக்கு மாறுவேன். என்னுடைய பிள்ளைக்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன். அவர் மகா வைராக்கியத்தோடும் மகா இரக்கத்தோடும் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். அப்படி இறங்கி வர்றப்ப வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களே பின்பற்றுகிறவர்களா. நாம பின்பற்ற வேண்டியது ஏதோ இன்னைக்கு என்னது உபவாச கூட்டத்துல நடத்துறதோ, மொழியிரவு ஜுப கூட்டத்தை நடத்துறதோ, அல்லது வாக்குத்தத்தத்தினுடைய கூட்டங்கள் நடத்துறதோ, அல்லது வருடாந்திரத்தினுடைய மாதாந்திர வாக்குத்தத்தங்களையும் நடத்துறதோ, இவைகள் மாத்திரம்தான் சின்ன 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 விசுவாசத்தினுடைய செயல்பாடுகள். அதெல்லாம் அவிசுவாசத்தினுடைய வெளிப்பாடு இல்லை, அதெல்லாம் விசுவாசத்தினுடைய செயல்பாடுகள். ஆனா அதுல எல்லாமே இருக்கிறது சின்ன சின்ன செயல்பாடுகள். பால் உண்ணுகிற குழந்தையை போல நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களா
இருக்கிறப்போ நீங்க நீதியினுடைய வசனம் பழக்கம் இல்லாதப்ப நான் இன்னைக்கு ஏதோ பிரேயருக்கு போனேன்னா கூட 10 வசனத்தை கேட்டுட்டு வருவேன், அல்லது 10 வசனத்தினுடைய விளக்கத்தை நான் கேட்டுட்டு வருவேன். அப்ப என்னுடைய விசுவாசம் கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னா, பால் உள்ள குழந்தைகளா இருந்ததுன்னா தயவு செய்து நீங்க எல்லாருமே இப்படிப்பட்ட மீட்டிங்க்கு போயிட்டு வந்துருங்க. இல்ல நாம் பலமான ஆகாரத்தை நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலும் முயற்சியினாலும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிறவங்க அமர்ந்திருந்து நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ஆமென். இப்போ உனக்கு திடமான ஆகாரத்தை கொடுக்காம பாலை கொடுக்குற, இன்னும் கடினமான உபதேசம் சொல்லாம மூல உபதேசத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் லேசா தான் போதிக்க வேண்டியதா இருக்கு, இன்னும் தட்டி திருத்தி கண்டிச்சு உங்களை உருட்டி பிரட்டி போதிக்க முடியாம இருக்கிறதுக்குரிய காரணம் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள் என்கிறபடினாலே. ஏன்னா ஆவிக்குரியவர்களாய் மாறுறப்ப அடுத்து நான் என்ன செய்யணும், அதுக்கு அடுத்து நான் இன்னும் எப்படி முன்னேறணும், இதுக்கு அடுத்தது இந்த ஊழியத்துல என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி முன்னேறி போகக்கூடிய அந்த முயற்சியும் பயிற்சியும் உடைய ஞானேந்திர பூரண வயதுள்ளவர்களாய் நிக்கிறப்ப மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லவே இல்லை. ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறபடி, ஏன்னா இன்னமும் பலனுள்ள ஆகாரத்தை எனக்குள்ளார கொடுக்குறேன், இன்னும் என்னைய இன்னும் நல்லா பயன்படுத்துங்க ஆண்டவரே, இன்னும் என்னைய ஒரு உத்தம கருவியாய் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. பல பேர் உட்கார்ந்த மணிக்கு அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னை இன்னும் பெரிய பெரிய ஊழியங்கள்ல எலியா தீர்க்கதரிசி போல, சாமுவேல் தீர்க்கதரிசி போல என்னை எல்லாம் பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாம்சத்துக்குரியவைகளை மாத்திரமே சிந்திக்காமல் ஆவிக்குரிய விதத்துல நான் எங்கேயோ போய் கத்துக்கிடுவேன் அப்படின்றதுக்காக இல்ல, நீங்கள் அமர்ந்த இடத்துல வேதத்தை வாசித்து ஆராய்ந்து கற்றுக்கொள்வதற்கு பழகி கொள்ளுங்கள். நீங்க அமர்ந்த வீட்டிற்குள்ளாரையே தேவனை ஆராதித்து அவருடைய ஆவியினுடைய பரவசத்திற்குள்ளாரே நுழைய கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இது நாம பெற்றிருக்கிறது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அந்த ஆவிக்குதான் 1 கொரிந்தியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறதன்படியே, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஆமென். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், எந்த ஒரு வரத்திலையுமே குறைவில்லாதவர்களாய் இருக்கணுங்கிறது தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். இன்னும் எனக்கு அந்த வரம் இல்லை பிரதர், இன்னும் எனக்கு இது இல்லை பிரதர், நான்லாம் போய் ஜெபம் பண்ணேன்னா பிசாசெல்லாம் ஓடுமா, நான்லாம் போய் ஜெபம் பண்ணேன்னா யாராச்சும் கேட்பாங்களா, நான்லாம் போய் பிரசங்கம் பண்ணேன்னா வார்த்தையெல்லாம் எனக்கு தொடர்ந்து வராது. யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்ம வெளிப்படுவதற்கு உண்மையிலேயே நீங்க காத்திருந்தீங்கன்னா எந்த ஒரு வரத்திலையும் குறைவில்லாம இருக்கிறது கூடாது, எந்த ஒரு கனியிலையும் குறைவு இருக்கவே கூடாது. குறைவில்லாமல் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் இந்த நாளிலே நம்மை அறைக்கூவல் விடுத்து கூப்பிடுகிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனால் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். இப்ப இதுல பிள்ளைகளே உங்களுக்கு நான் எழுதுறேன் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு எல்லாரையுமே அதுல தெளிவா சொல்லி இருந்திருக்கலாம் வசனம். ஆனா அப்படி சொல்லல. பிதாக்களுக்கு தனியா, வாலிபருக்கு தனியா, பிள்ளைகளுக்கு தனியா. ஏன்னா இவங்களை எல்லாருமே வேதத்துக்குள்ளார தாங்க இருக்கிறீங்க.
எல்லாருமே விசுவாசத்துக்குள்ளாரதான் இருக்கிறோம். புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை பெற்றவர்கள் வளர்ந்த வாலிபராய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கக்கூடிய அந்த பூரண வயதுள்ள ஞானேந்திரியம் உடையவர்களை தான் குறிக்கக்கூடியதா இருக்கும். அதுதான் புத்திர சுவிகாரத்தினுடைய பிள்ளைகள். நான் இன்னும் பால் இன்னும் பிள்ளையா இருந்துட்டு எனக்கு இன்னும் நன்மை தீமை இன்னதென்று அறியாது, நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னா அப்படியே இருந்துக்கன்னு விட்டுருவார் கர்த்தர். அதுக்காக நினைக்கல. நம்ம அந்த கேட்டகரி பாருங்களேன், பிதாக்களே, வாலிபரே, பிள்ளைகளே, உங்களுக்கு நான் எழுதுகிறேன். ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியா குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா பிள்ளைகளே உங்களுக்கு நான் எழுதுகிறேன், வாலிபரே உங்களுக்கு நான் எழுதுகிறேன், பிதாக்களே உங்களுக்கு நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி வளர்ச்சியில இருக்கக்கூடிய 3 பிரதான நிலைய இந்த வசனமே தெளிவா இருக்கு. நம்ம இத இயேசுவானவருடைய வாழ்க்கையிலுமே நாம பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். ஆமென். இது பிள்ளைக்குரிய அந்த நேரத்துல இருக்கக்கூடியதா இருக்கும், அந்த கைப்பிள்ளையா இருக்கக்கூடிய விதத்துல. அடுத்தது 2:46 வாசிங்களேன் இதே லூக்காவுல. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். ஆமென். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த ரெக்கார்டை பாத்தீங்கன்னா, கைப்பிள்ளையா இருக்கிறப்போ, ஒரு வளர்ந்த பிள்ளையா இருக்கிறப்போ, இதற்கு அடுத்தது அவர் புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை வாங்கினது எப்போ அப்படின்னா, மத்தேயு 3:17 வாசிப்போம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவள் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு ஞானசானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து எப்ப ஞானஸ்தானம் வாங்கினாரோ அந்த சமயத்துல இவர் நேசகுமாரன் சொல்லிட்டு ஒரு புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவி இறங்குது. ஞானஸ்தானம் வாங்கின அன்னைக்கே புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவி இறங்குனதுக்கு அப்புறமேட்டு இவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், பிரசங்கங்கள் இது எல்லாமே பிரசித்தியானது. அவர்களுடைய பாரம்பரியத்தின் வழக்கத்தின்படி எப்போ 30 வயசாச்சோ அப்பதான் நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த கட்டளையின்படி 30 வயசுக்கு அப்புறமேட்டு தான் அந்த தோராவினுடைய தோல் சுருளை எடுத்து வாசிக்க முடியும். தேவாலயங்கள்ல சினகாகுல இருக்கக்கூடிய இடங்கள்ல பிரசங்கம் பண்ண முடியும். அந்த சுருளை எடுத்து வாசிக்கவும் முடியும். அந்த தகுதிகளுக்குள்ளார கடந்து வந்தது. அன்னைக்கு நியாயப்பிரமாணமும் இருந்துச்சு. அதனால 30 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார நியமமாய் இருந்துச்சு. ஆனா இதை தாண்டினதுக்கு அப்புறமேட்டு, அவர் உயிர்த்து எழுந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த நியாயப்பிரமாணமும் 2 திரைச்சியில 2 கிழிக்கப்பட்டதோடு முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வயது வரைக்கும் வெயிட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. ஆவியிலே நான் முதிர்ச்சி அடைந்தவனாய் இருக்கிறப்போ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். அதனாலதான் பிள்ளைகளே, நீங்கள் பிதாக்களை அறிந்ததனாலே உங்களுக்கு நான் எழுதுகிறேன். உங்களுடைய பிதாவை நீங்க அறிந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒரு இரட்சகரும் எனக்கு இல்லை. இதெல்லாம் அடிப்படை சத்தியங்கள் அறிந்திருக்கக்கூடிய நாட்கள் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க பிள்ளைகளாய் மாத்திரமே இருக்கிறீர்கள். ஆனா வாலிபரே, பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினாலே உங்களுக்கு நான் எழுதுகிறேன். 2 முறை நீங்க யோவான்ல அந்த 2வது அதிகாரத்துல 12 முதல் 14 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 2 முறை பேசினதையே திரும்ப பேசின மாதிரி இருக்கும். ஏன்னா பிதாக்கள் ஆதியில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு நான் எழுதுகிறேன். அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை அவர் பலியாகப்பட்டு உயிர்த்தெழுதப்பட்டு இருக்கக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை அண்ட சராசங்களுடைய அர்த்தங்கள் எல்லாவற்றையுமே அறிந்து கொண்டவர்களாய் இருக்கிறவர்கள் மாத்திரமே பிதாக்கள் ரேஞ்சில் இருப்பாங்க. வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலேயும் தேவ வசனம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறதுனாலேயும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்திருக்கிறதுனாலே உங்களுக்கு நான் எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை நான் பெற்றிருக்கிறேன் என்று முழு நிச்சயமாய் நீங்கள் சொல்லணும். அப்படின்னா முதலாவது பலமான ஆகாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலவான்களாய் இருக்க வேண்டும். 1.
இரண்டாவது, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதனால். ஏன்னா தேவ வசனம் தினைக்கும் படிச்சு நான் கேட்டு நான் அதற்குரிய விளக்கங்களை எல்லாவற்றையுமே ஆராய்ந்து பார்த்து எனக்குள்ளாரே நிலைத்திருந்தால் நீங்கள் பலவானை ஜெயித்ததுனால், இது ரெண்டையும் செஞ்சோம்னா, பலவானா இருந்து வேத வசனத்தினால நிலைச்சிருந்தோம்னா பொல்லாங்கான நாம அப்பைக்கப்ப ஜெயிக்க முடியும். எல்லா விஷயத்திலையுமே, அது வியாதியாய் இருந்தாலும், வேதனைகளாய் இருந்தாலும், நெருக்கமாய் இருந்தாலும், சோதனைகளாய் இருந்தாலும், நம்மளை இச்சிக்கக்கூடிய காரியங்களாய் இருந்தாலும் அப்பைக்கப்ப டெம்ப் பண்ணிட்டே தான் இருந்தான். ஞானசானம் வாங்கின உடனே இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுறதுக்கு தான், பொல்லாங்கான ஜெயித்ததுக்கு அப்புறமேட்டு தான் பிரசங்கத்துக்கே வந்தாரு. நாம இன்னைக்கு ஞானஸ்தானம் வாங்கினவங்க எல்லாருமே அங்கங்க எல்லா பக்கமே செதறி இருக்கிறோம், எல்லா இடத்துலயுமே இருக்கிறோம். அப்படின்னா அவர்கள் எல்லாருமே இந்த வாலிபராய் மாற வேண்டும். ஏன்னா ஆவிக்குரிய வாலிபனாய் புத்திர சுவிகாரத்தினுடைய பிள்ளைகளாய் மாறுவது எப்ப அப்படின்னா, நீங்க இவன் என் நேசகுமாரன், இவனை நான் பூரிப்படைகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல பொல்லாங்கானுடைய எல்லா அக்னி ஆஸ்திரங்களை எல்லாவற்றையும் அவிக்கத்தக்கதான விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடிக்கத்தக்கதான ஒரு ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் நாம் மாறுறப்ப என்னை தேவன் புத்திர சுபிகாரத்தின் ஆவியில நிறுத்தி இருக்கிறார் என்ற அர்த்தம். ஏன்னா அவங்க அதன்படியே நாம நிக்கபடி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் இன்னைக்கு நம்மளைய முன்குறித்தவராய் வைத்திருக்கிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறார்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். அந்த வல்லமையின் மகா மேன்மையினுடைய மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு, ஞானஸ்நானம் நான் வாங்கி இருக்கக்கூடிய அந்த வல்லமையினுடைய மகத்தான மேன்மை, அந்த மனக்கண்கள் வேண்டும் என்று அந்த தேவன் இன்னைக்கு வேண்டிக் கொள்கிறார். இன்னைக்கு நமக்கு பவுல் எபேசு சபையில இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையுமே, உங்களை எல்லாம் ரசிக்கப்பட்டது சும்மா ஏதோ நீங்க வெவ்வேறு சபையில நீங்க இருந்து நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் அழைக்கல. நாம மகா வல்லமையான மேன்மையும் மகத்துவத்தையும் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். அந்த மனக்கண்கள் பிரகாசம் அடையணும் அப்படிங்கிறதற்காக தான் தேவன் நம்மளை அழைத்தவராய் இருக்கிறார். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமென். அப்போ என்னை முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சீஷர்களுக்கும் இந்த வசனம் ஒரு சம்மட்டி மாதிரி நிக்கணும், மண்டையில அப்படி கொட்டணும். ஏன்னா அவர் முதற் பேரவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல, அவர் போல ஒப்பாய் இருக்கிறது, அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்னென்ன செய்தாரோ அத்தனையும் செய்வதற்காகத்தான் என்னை முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி வாழ்றப்ப எப்படி இருந்தாரோ அவர் தான் முதற் பேரானவராய் பொருட்டு அவரை போல நான் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் என்னை முன்குறித்தவராய் இருக்கிறார். அந்த சாயலுக்கு ஒப்பானவராய் நாம இயேசு கிறிஸ்து அவரை செஞ்சாரு, என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக இல்ல, இயேசு கிறிஸ்துவை போல சாயலுக்கு ஒப்பாக நீங்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் முன்குறித்தவராய் நம்மை இந்த நாளிலே தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். வாசிங்களேன் தொடர்ந்து யோவான் 5:43. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆமென். நம்ம கிட்ட வந்திருக்கக்கூடியது சுயநாமம் இல்ல, பிதாவினுடைய நாமம். பிதாவினுடைய நாமமும் குமாரனுடைய நாமமும் பரிசுத்தாவினுடைய நாமமும் இயேசு கிறிஸ்து என்பதை ஒரே தெய்வமாய் நாம் ஏற்றுக்கொண்டு ஒன் காட் ஃபெய்த்துக்குள்ளார நாம கரெக்டா நின்றுகிட்டு இருக்கிறோம்.
அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னமும் அந்த சாயலுக்கு ஒப்பாய் நாம செய்யல அப்படின்னா, ஒரு திருத்துவக்காரனோ அல்லது கட்டட சபைக்காரனோ காணிக்கை சபைக்காரனோ செய்யல அப்படின்னா, அதற்குரிய பதில் அவர்கள் சொல்ல வேண்டியது கம்மியா தான் இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் ஆண்டவரே, நாங்க இவ்வளவுதான் செய்வோம். ஆனா அதை காட்டிலும் அதிகமாய் அறிந்தவர்கள் ஏக சக்கராதிபதியான ஏக தெய்வமான ஒரே கர்த்தரும் ஒரே ராஜாவுமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஒன் காட் அப்படிங்கிற ஒரு சத்தியத்துக்குள்ளார நாம் அறிந்தவர்கள் நாம் இன்னமும் அதிகமாய் தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் இந்த நாளிலே சுட்டி காட்டுகிறவராய் இருக்கிறார். இதே யோவான் 5:26, 27 வசனத்தை வாசிப்போமே. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்போ மனுஷகுமாரனா இருக்கிறபடினாலே நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்தப்போ தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்படின்னா அவர் நியாய தீர்ப்புக்கு ரெடியா இருக்கிறார்னா நீங்க எதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஏனெனில் பிதா தம்முடைய ஜீவனுள்ளவராய் இருக்கிறது போல குமாரன் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கும்படிக்கு அருள் செய்திருக்கிறார். அவர் ரைட்டு, அதுபடி அவர் நியாயம் தீர்ப்பதற்காக அதிகாரத்தை பெற்றவராய் இருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு சகல பிசாசினுடைய கிரியைகளுக்கும் எதிர்த்து பேசத்தக்கதான தேவ அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருத்தர் கையிலையுமே கொடுத்திருக்கிறார். தயவு செய்து பிரியமான சீஷர்களே அதை பயன்படுத்துங்க. ஏதோ ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், ஏதோ நான் 4 வசனத்தை படிக்கிறேன், 4 செய்தியை கேட்கிறேன் அப்படிங்கிறதற்காக இல்லை. நம்ம ஞானேந்திரியம் உடையவர்களாய் இந்த காரியத்தை எல்லாவற்றையும் அப்பியாசப்படுத்துகிறவர்களாய் முயற்சி உடையவர்களாய் நாம் மாறுகிற பொழுது அவர் புத்திர சுவிகாரத்தை பூரணமாய் பெற்றுக் கொள்கிறோம். அப்போஸ்தலர் பணி 19வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். நீங்க ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்களா இல்லையான்னு மத்தவங்க நிதானிக்கிறத காட்டிலும் பிசாசு ரொம்ப அதிகமா நிர்ணயிச்சு வச்சிருப்போம். ஏன்னா உங்களுடைய விசுவாசம் உள்ளுக்குள்ளார எவ்வளவு தூரத்துல இருக்குதோ, ஏன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசு ஓடுதுங்கிறத விசுவசிக்கிறாங்க. 2வது பவுல் பயன்படுத்தக்கூடிய அந்த இயேசுவினுடைய பெயர்ல அற்புதம் அடையாளம் இருக்குங்கிறத அவன் விசுவசிக்கிறாங்க. அவனுங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது, மந்திரவாதிகளுக்கு நல்லாவே தெரியுது, யூதர்ல இருக்கக்கூடிய மந்திரவாதிகளுக்கு. அதை நம்பினதுனால, அவர்கள் பார்த்ததுனால, அதை விசுவசிச்சதுனால இவன் பிள்ளையா மாறல. ஆனா அந்த அதிகாரத்தை மட்டும் எதிர்த்து பயன்படுத்துறதுக்கு அவன் தயாரானானா இருக்கிற சட்டையை உறிஞ்சிட்டு அனுப்பி விட்டுச்சு பிசாசு. அந்த அளவிற்கு அது பிசாசு நீ வெறும் நாமத்தை மட்டும் பயன்படுத்துற அல்லது நாமத்தினுடைய அதிகாரத்துக்குள்ளார நீ இருக்கிற புத்திர சுவிகாரத்துக்குள்ளார நீ இருக்கிற அப்படிங்கிறது தெளிவா தெரியும். பிரியமானவர்களே, நாம ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லிட்டு 4 வசனத்தை மட்டும் கத்துக்கிட்டு 4 பாட்டை மட்டும் பாடிக்கிட்டு 4 காரியத்தை மட்டும் செஞ்சுட்டு நான் கிறிஸ்துவின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நாம் அறிக்கை செய்தோம்னா இந்த மந்திரவாதி போல எல்லாத்தையும் உருவிட்டு அவர்களை நிர்வாணமாய் ஓட விட்டது. ஏன்னா அதன்படி அவர்கள் விசுவாசத்தோடு கூட அதை செய்ய, அதை பிரமிப்போட கூட செஞ்சாங்க. இந்த சபை பிரமிப்புக்காக இல்லை, வெறும் அட்ராக்ஷனுக்காக அல்ல, ஏதோ ஒரு நயவசனத்தினுடைய போதகத்தினாலே உங்களை எல்லாவற்றையும் அழைக்கிறவர்களாய் அல்ல, தேவனுடைய ஞானேந்திரியம் உடையவர்களாய் வளர்க்க வேண்டும். அவருடைய வசனத்துக்குள்ளார முயற்சி உடையவர்களாய் இருந்து அவருடைய அதிகாரத்தையும் கர்த்தத்துவத்தையும் நாம பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதற்காகத்தான் அவர் தேவன் நம்முடைய இந்த நாள் மட்டும் அழைத்தவராய் இருக்கிறார். எபேசியர் 4:14-15 வாசிங்க. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்
எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். அப்ப தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளார எல்லாவற்றிலேயும், அதுல கவனிச்சுக்கங்க, ஏதோ 1ல மட்டும் 2ல மட்டும் இல்ல. நான் ஏதோ காணிக்கையை மட்டும் கொடுத்து அதுல வளர்ந்துட்டேன், ஏதாச்சும் ஒரு நற்காரியங்கள்ல செய்யறாங்க, அதுக்காக நான் இங்க இருந்து எனக்குடைய காணிக்கைகளை எல்லாத்தையும் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல திருப்தி அடைகிறதற்காக அல்ல. ஒரு காரியத்துல வளர்ந்துட்டு நீங்க வேத வாசிப்பு இல்லாமலோ அல்லது சபை கூடுகை இல்லாமலோ ஆவியினுடைய வளர்ச்சியினுடைய பயிற்சி முயற்சி இல்லாமலோ நான் இருக்கும் பட்சத்துல பிசாசு மந்திரவாதியான யூதர்களுக்கு செய்ததை தயவு செய்து நினைவு கூறுங்கள். ஏன்னா நமக்குள்ளார சத்தியம் விதைக்கப்படாம அந்த அதிகாரத்தை மட்டும் நாம எடுத்து பயன்படுத்துகிறவளா இருக்கும் பட்சத்துல பிசாசுக்கு நல்லா தெரியும் நீ சுதந்திரவாளியா அல்லது வெறும் அந்த பிள்ளையை போல நடிக்கிறவனா அப்படிங்கிறது நன்றாக தெரியும். அதனால பிரியமானவர்களே, சத்தியத்தை கை கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். ஏன்னா நமக்கு கொடுத்திருக்க கூடியது இன்னமும் சின்ன பிள்ளைய போல 10 பேர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இன்னும் குழப்பம் இருக்கு பிரதர், இன்னும் சரியா இன்னும் சத்தியத்துக்குள்ளார நான் இன்னும் பலப்படல பிரதர் அப்படின்லாம் சொல்றதுக்கெல்லாம் இனிமேல வேலையே இல்லை. சத்தியம் உங்களுக்கு புரிவதென்றால் இன்னும் பலவிதமான காற்றினாலே அலைகளை போல அடித்து அலைகிறவர்களாய் இராமல், இன்னமும் நம்ம அங்க போலாமா இங்க போலாமா, இன்னும் இங்க இருந்தா போர் அடிக்குது, இங்க இருந்தா இன்னும் வசனத்தையே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் நம்ம நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு அலசடி படுறதுக்கு நம் அலைகள் அல்ல, அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளான புத்திர சிவகாரம் இருக்கிறனா நிற்கிற இடத்துல சத்தியத்தை கை கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள்ளார எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் மாற வேண்டும் என்று வேதம் நம்மை எதிர்பார்க்கிறது. யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆமென். வேற யாருமே இல்லை. இந்த வசனத்துல நாம பல முறை நாம வன்காடுல இருக்கக்கூடியது பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் ரெண்டுமே ஒருத்தர் தான். இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருந்தாரு, ஆனா அதே சமயத்துல பூமியிலையும் இருந்தாரு. அப்படின்றப்போ அந்த பூமியில இருக்கிறப்போ பரலோகம் எங்க இருந்துச்சு அப்படின்னா அவருக்குள் இருந்தது. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலும் இருக்கிறவர், பூலோகத்திலும் இருந்தவர் அப்படிங்கிறத பல சமயங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல விளக்கத்தோடு நாம கேட்டிருக்கிறோம். ஆனா இதுல நாம எடுக்க வேண்டிய இன்னைக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, அவரை அல்லாமல் வேறு ஒருத்தரும் இல்லை அப்படின்னா, அந்த ஒருத்தரை அல்லாமல் வேறொரு தெய்வம் எனக்கு இல்லை அப்படின்னா, அதே போல நானும் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நீங்க எதெல்லாம் இந்த பூமியில செய்கிறீங்களோ அது எல்லாமே பரலோகத்திலும் செய்யப்பட்டவைகளா இருக்கும். எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டவைகளா இருக்கும். எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகளும் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டவைகளா. இங்க செய்யறது அப்படியே பரலோகத்திலும் செய்யப்படும். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக இது நாம மனப்பாடமா சொல்லிட்டு இருக்கிறதுக்காக இல்ல. இப்ப நீங்க பூமியில என்னன்னா யாருடைய பாவங்களை எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு நீங்க கத்துக் கொடுக்குறீங்களோ அது பரலோகத்திலேயும் மன்னிக்கப்பட்டதா இருக்கும். யாருடைய அக்கிரமங்கள் எல்லாம் பற்றியும் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பரலோகத்திலும் மன்னிக்கப்பட்டவைகளா இருக்கும். யார் எல்லாமே பரலோக ராஜ்யத்துக்கு நேரா கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாவற்றையும் மனசாபப்பட்டு அவர்களை எல்லாவற்றையும் சீர்பொருந்தினவர்களாய் மாற்றீங்களோ அது பரலோகத்திலும் செய்யப்பட்டதாய் இருக்கும். ஏன்னா அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் ஏறினதும் கிடையாது, இறங்குனதும் கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமே. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென். ஆமென். ஏன்னா இது ரொம்ப 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 ஆழமான ஒரு வசனம். இதுல ரொம்ப அடிகோடிட வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமா இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு பேர் என்னங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
கர்த்தர் இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அது பரலோகம்னு பேரு. இயேசு கிறிஸ்துவுக்குள் பரலோகம் இருந்தது போல உனக்குள் கர்த்தர் இருந்தார்னா அந்த கர்த்தருக்குள்ளா இருக்கக்கூடிய பரலோகமும் உங்கூடவே இருக்கும், உன் வீட்டுல இருக்கும், நீ போற இடத்துல இருக்கும், நீ செய்கிற வேலையில இருக்கும், உன்னுடைய சரீர சுகத்துல இருக்கும். அந்த பரலோகத்தினுடைய மேன்மை எனக்குள்ளார நிலைத்திருக்கும் அப்படின்ற பூரண நிச்சயம் இருக்கும் பட்சத்துல எதற்கு நான் அஞ்சுவேன், யாருக்கு நான் பயப்படுவேன்? பரலோகமே என் கூடவே இருக்குது அப்படின்னா. நீ பரலோகத்துல என் பேரை எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதை காட்டிலும் பரலோகமே என்கிட்ட இறங்கி இருக்குது அப்படின்னா, ஏன்னா மனுஷரிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம் எங்கெங்க இருக்குதோ அவருடைய பரிசுத்த பிரசன்னம் இருக்குது. அவருடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கெங்க இருக்குதோ அது பரலோகம். அந்த பரலோகம் உன்னுடைய வீடாகவோ நீ உன்னுடைய ஆலயமாகவோ தேவன் தங்கக்கூடிய வாசஸ்தலமாகவோ மாற வேண்டும் அப்படிங்கிறதற்காக தான் இந்த வீட்டு சபையே. இதுதான் மைய கருத்து. நாம ஆலயத்தில் தேவன் அல்ல, நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தை நாம தனியா நிர்மாணிக்காம வீட்டிலே வச்சு சபை கூடுதல நாம உருவாக்கி வருகிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்திற்குள்ளாரே தேவ மகிமை கடந்து வர வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளுடைய பிரயாசம். ஏதோ நம்ம வீட்டுல டேர்ன் படி பிரேயர் நடத்தணும் அப்படிங்கிறதற்காக மட்டும் காத்திருக்கிறவர்களாய் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த வீடு பரலோகமாய் மாற வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமே. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது புத்திர சுவிகாரம். அந்த புத்திர சுவிகாரத்திற்குள்ளாரதான் நம்ம பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்குது. அந்த பரலோகத்துல இருக்கிறது என்னைக்கு எனக்குள்ளார இறங்கி வருகிறதோ அப்ப நான் புத்திர சுவிகாரத்தினுடைய பிள்ளை. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமென். அப்ப அந்த சாயலுக்கு ஒப்பா இருக்கக்கூடியது முன்குறித்திருக்கிறார் என்பதை ஏற்கனவே நாம தியானிச்சோம். இந்த இடத்துல அப்ப பரலோக சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவிற்கு பரலோக சுதந்திரம் இருக்கு. எனக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் திரும்ப கூட்டிட்டு போறேன்னு வாக்குத்தத்தத்தோட போயிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒப்பா நாமளும் பல பேரை நாம் அழைத்து செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் திரும்ப ஏறுறப்பவே அவர் சொல்லிட்டு தான் போனாரு. ஆனா வச்சுட்டு போனது 120 சீஷர்கள் மட்டும்தான். ஆனா அவர் சொல்றாரு எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கு நான் ரூம் ரெடி பண்றதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவருக்கு இன்னைக்கு நீங்க ஒரு ஆள் உங்களுடைய குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டதா என்றால் உங்களுடைய சாயலுக்கு தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறவர்கள் என்றால் ஒரு கூட்டத்தையே நான் ஆதாயம் பண்ணுவதற்கு தகுதி உடையவனாய் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். கலாத்தியர் 4:4-5. நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆமென். யூதருக்கு நியாய பிரமாணத்துல இருந்து வெளியே வர்றதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவ அனுப்பினாரு. ஓகே, உங்களுக்கு எனக்கும் நியாய பிரமாணம் பிறந்ததுல இருந்தே கிடையாது. அந்த காலம் நிறைவேறின பொழுது இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படின்னா பிறந்ததுல இருந்தே நியாய பிரமாணத்தை பார்த்தது கூட கிடையாது. அப்ப நாம எந்த பிரமாணத்துக்குரிய பாவத்தினுடைய பிரமாணத்திற்குரிய பயத்துக்குரிய பிரமாணத்துக்குரியதுல இருந்து இது எல்லா மீறுதலுக்குரிய பிரமாணத்துல இருந்து எல்லாத்துலயுமே வெளியே வந்திருக்கிறோம் அப்படின்னா தேவன் இந்த பிரமாணத்திற்கு கீழானவர்களாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எனக்காக தான் தேவன் அனுப்பி இருக்கிறார். அப்போ நான் இன்னைக்கு வளர்ந்து ஞானேந்திரியம் உடையவர்களாய் மாறுகிற பொழுது தேவன் நிச்சயமா அவைகளை எல்லாவற்றையும் செய்தவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 28வது அதிகாரம் 12 முதல் 17 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள்.
அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறது இல்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஆமென். வானத்தின் வாசலை பார்த்த நாளையில இருந்து அவன் ரொம்ப பிரசித்தியானா, அவனுடைய வாழ்க்கையே மாறுச்சு. கையிட்டு செய்யக்கூடியது எல்லாமே மாறுச்சு. அவன் எல்லா காரியத்திலுமே அவன் தேவனுக்கு ஏற்புடையவனாய் மாறினான். அவன் செய்யக்கூடிய காரியம் எல்லாமே வாய்க்கக்கூடியதா இருந்துச்சு. ஆனா அவன் விசுவசிச்சது அந்த தேவனாகிய கர்த்தரை மாத்திரம்தான். இதே ஒப்பனையான ஒரு சந்தர்ப்பத்தை யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கல. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அப்போ அதே ஏனி அதே போல மேலையும் கீழையும் இறங்குறத பார்த்த உடனே அவனுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையுமே, இந்த பூமியை உனக்கு நான் தருவேன், கடல் தூளை போல உன்னுடைய சந்ததி பெருகி இருக்கும், உன்னை எல்லாவற்றிலையும் பெருக பண்ணுவேன்னு சொன்ன அத்தனை வாக்கு தத்தமும் அவனுக்கு நிறைவேறுச்சு. அதே போல இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோமோ அன்னைக்கு சகல காரியத்துக்குள்ளாரையுமே தேவன் நம்மை மேன்மையாய் பிரகாசிக்க பண்ணுகிறவராய் மாற்றுவார். ஒன்னே ஒண்ணு, அவருடைய புத்திர சுவிகாரத்துக்குள்ளார நான் வளர வேண்டும், அதை பிரகாசிக்கிறவர்களா என்னை மாற்றணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறதுனாலே 1 கொரிந்தியருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமென். அத நான் பிடிச்சுக்க வேண்டியது. நான் புத்திர சுவிகாரத்துக்குரிய அடிப்படை ஆதாரம்னா, நான் தான் தேவனுடைய ஆலயம், இந்த தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவன் நானு, எனக்குள்ளார தேவனுடைய ஆவி வாசம் பண்ணுகிறதுனால, நான் அவருடைய புத்திரனாய் இருக்கிறதுனால சகலவற்றையும் செய்ய தேவ பலன் உண்டு. என்னை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும், சின்ன வியாதியா இருந்தாலும் சரி, பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் ஆவியானவர் இந்த நாளிலே பேசுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறதுனாலே சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளார இருந்து புறப்பட்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். இப்ப கட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வந்திருக்கிறதுக்கு, ஆவிக்கேற்ற மாளிகையாகவும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லுங்க. இந்த கல்லு பரிசுத்த ஆலயமாய் கரெக்டா அவங்க வீட்டுல இருக்கிறப்ப, அவங்க காரியத்துல, அவங்க ஒவ்வொரு ஆவிக்குரிய விஷயத்திலயுமே நான் மாறுறப்ப, அந்த ஒரு கல் ஒரு ஆலயமாய் மாறுறப்ப, அந்த கற்கள் எல்லாமே சேர்றப்ப இசைவாய் கட்டப்பட்ட பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் இந்த சபை ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திற்குள்ளார ஒரு மிகுந்த ஒரு பிரவாகமாய் நிற்கும். அந்த நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒவ்வொரு கல்லையுமே கர்த்தர் செதுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. எபேசியர் 2:22. அவர்கள் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம அவருடைய வாசஸ்தலமா கட்டப்பட்டு வருகிறோம்னா பரலோகமே நாமளாய் மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆமென்.
அந்த கடைசியா வாசிக்கக்கூடியது என்னது? நாமே அவருடைய வீடாய் இருப்போம். தேவன் தங்கக்கூடிய வீடு அவருடைய ஆலயம், தேவன் தங்கக்கூடிய வாசஸ்தலம் ஒரு பரலோகம். அப்போ மேன்மை பாராட்டுதலை முடிவு பரியந்தம், என்ன மேன்மை? தைரியத்தை மேன்மை. நான் கர்த்தருடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எதையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லிட்டு தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்த வரைக்கும் உறுதியா வச்சிருக்கிறவனுக்கு நாமே தேவனுடைய வீடாய் இருப்போம். யோவான் 10வது அதிகாரம் 33 36 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிப்போமே. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியையின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியம் தவறாததாய் இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால் தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? பிடிக்காத ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் அடையாளம் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அவர் செஞ்ச காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்து வந்து பிதாவினுடைய பிள்ளை, அவர் என் சொந்த பிதா, அவர் என்ன செய்யறாரோ அதை நான் செய்யறேன், அவர் என்ன சொல்றாரோ அதை நான் சொல்றேன், அவர் எப்படி இருக்கிற வண்ணமாகவே நானும் இருக்கிறேன்னு சொன்னது மட்டும்தான் அவர்களுக்கு பிடிக்கல. அவர்கள் தூக்கு தண்டனைக்கு, அவருடைய சிலுவை மரணத்திற்கு கொண்டு போகிறது அளவுக்கு அதை செய்த காரியம் அது ஒண்ணுதான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க எல்லா சத்தியம் சொன்னீங்கனாலுமே இன்னைக்கு மற்ற சபை ஆட்கள் எல்லாமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப நீங்க ஒன் காடை பத்தி பேசுறீங்களா அப்பதான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே வரவே ஆரம்பிக்கும். வாசிப்போமே, யோவான் 5:18 வாசிங்களேன். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவர்களை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். ஆமென். வேற எந்த காரணத்துக்காகவும் தேடலங்க. நான் பிதா, புத்திர சுவிகாரம் எனக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத சொன்னது மட்டும்தான் அவர்களுக்கு. இன்னைக்குமே நீங்க உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஏக சுதந்திர வாளி நான் தான் என்னைக்கு நீங்க நிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இவர்களுக்கு எல்லாவற்றுக்குமே எரிச்சல் வரும். அப்ப எரிச்சல் வரப்பதான் முடிவும் சமீபமாய் வரும். கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. ஆமென். அந்த பரிபூர்ணம் வந்து அவருக்குள்ளார வாசமாய் இருக்கிறது தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குத்தத்தமாவே இருக்குது. அந்த பரிபூர்ணம் நிலைச்சிருக்கணும் அப்படின்னா நம்மளும் அந்த பரிபூரணத்துக்கு நேதுவா வளர வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய செங்கோல் என்னைக்குமே நீதி உள்ளதா இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளார நாம் கடந்து போகிற பொழுது நாமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாய் 1000 வருட அரசாட்சியில் அவரோடு கூட நாம மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்கிறோம். அப்படின்னா பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நாமும் அவரை அறியவில்லை. உலகம் அறியல, அதனால நாமும் அறியவில்லை அப்படின்னு இன்னைக்கு நாம சொல்ல முடியாது. தேவன் என்று பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறதுனால நாம அவரை அறிந்திருக்கிறோம். ஏன்னா அவருடைய பிள்ளைன்னு சொல்றதற்குரிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்னைக்கோ நீங்க நமக்குள்ளார கொடுத்துட்டாரு. கலாத்தியர் 4:6-7 நாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நமது குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். ஆகையினாலே நீங்கள் அடிமையின் புத்திரர்களாய் அல்ல, தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறீர்கள். பிலிப்பியர் 3:14-15 வாசிப்போமே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால்
அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். இன்னைக்கு நிச்சயமா வெளிப்படுத்தி இருப்பார். எந்த சிந்தையில நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத அதையும் நான் வெளிப்படுத்தல, ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நாம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத நிச்சயமாய் தேவன் வெளிப்படுத்தினவராய் இருக்கிறார். ஏன்னா இதுல தேறினவர்கள் யாவரும் இதே சிந்தையில் இருக்க கடவோம். இந்த புத்திர சுவிகாரத்தினுடைய சிந்தையில தான் இருக்கணும். நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை, இன்னும் பிள்ளையாகவோ வாலிபராகவோ பிதாவாகவோ ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு சொல்லிட்டே இருக்கிறார். வசனத்தில் தேறினவர்களாய் நாம சகல துராக்கிரம செய்யக்கூடிய பிசாசினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கிறவர்களாய் முடிவு பரியந்த வரைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பது தேவன் நம்மை இந்த நாளிலே தேறினவர்களாய் அழைக்கிறார். அதனாலே எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையாய் இருந்தால் அதையும் ஆவியானவர் தாமே உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. இன்றைய நாளிலே ஆவியானவர் பேசினதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். நாம் எல்லோருமாய் இருக்கிற வண்ணமாகவே அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல இந்த நாளுடைய நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான செய்திக்காகவும் இந்த காரியத்துல தேவன் தாமே நம்மை இன்னும் சீர்பொருந்தினவராய் மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்தி எங்கள் பரமநேசரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ நாங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்பதை நீர் பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு நிர்ணயித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாம் தேவன் தங்கக்கூடிய வீடு நாங்கள் தாம் என்பதை நீர் இந்த நாளிலே பூரண நிச்சயமாய் வசனங்களின் ஆதாரத்தோடு எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்தீர் ஆண்டவரே. நீர் பிதா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நீர் எந்த சாயலாய் இருக்கிறீரோ அதே சாயலை நாங்கள் இந்த பூமியிலே பிரதிபலிக்கக்கூடிய விதத்துல எல்லா காரியத்திலும் நாங்கள் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக நீர் இந்த நாளிலே சொல்லிக் கொடுத்ததன்படியே நாங்கள் ஏதோ அற்பமாய் சொற்பமாய் சின்ன சின்ன காரியத்துல ஏதோ ஒரு சின்ன காணிக்கை கொடுத்ததுனாலயோ, ஏதோ ஒரு மணி நேரம் பைபிள் வாசித்ததுனாலயோ, ஒரு நாள் கூடுகையை நான் அட்டன் பண்ணிட்டதுனாலயோ, அல்லது ஈவினிங் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணிட்டதுனாலயோ என்னுடைய ஆன்மீக காரியத்துல நான் வளர்ந்து விட்டேன் என்று சொல்லி நான் திருப்தி அடையாதபடிக்கு நான் எல்லா வரங்களிலும் ஒன்றிலும் குறைவில்லாதவனாய் இருக்கக்கூடிய விதத்துல தேவ அனுக்கிரகம் இந்த நாளிலே கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய சிரசின் மீதும் அமர்வதாக ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி இருக்கிறதுனால எல்லா வியாதிகள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாம் அகன்று போவதாக. நான் தேவன் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கிறதுனால இதுல எந்த ஒரு பழுதும் இல்லை, எந்த ஒரு விக்கினமும் இல்லை என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அதன்படியே நீர் ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்தும், பலப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.